வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 31 அதம்மா தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. இவ்வளோ நாள் என் வீடியோ வரலைன்னா கொஞ்சம் எங்களோட ரூம் ஷிஃப்டிங் வேலை இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ வரலை. அதனால் கொஞ்சமாக மன்னிச்சுக்கோங்க. அதனால் ஒரு சின்ன சாரி. சரி, இதோட இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாமா? காலையில் எழுந்தவுடனே நம்ம ரூம் ஷிஃப்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்கள்ல, நம்ம பசங்க போயிட்டு சர்க்கரையும் தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, நம்மளும் போயிட்டு கொஞ்சம் பொருட்களெல்லாம் வாங்கணுமா இருந்துச்சு. அதனால் போய் நம்மளோட பால் பேக்கெட்டு, தயிர் பேக்கெட்டு எல்லாம் வாங்கின்னு அப்படியே ரூமுக்கு வந்து நம்மளோட திருமுகத்தை பார்த்துட்டு அப்படியே பல் வளர்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பல் வளர்க்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா இவன் வேறு பார்த்துனே தான் வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்து நம்ம மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கண்ணாடி பெண்டாக காமிச்சிருக்குது மூஞ்சி. நம்மளோட ட்ரைனிங் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ட்ரைனிங்னா வேலை இல்லை, ஆனால் அதில் வேலை தான். அங்கே போயிட்ட பிறகு நம்மளோட ஃபேஸ் ஐடியெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் லாகின் எல்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணியிருந்தோம். இந்த ஆகிட்ட பிறகு இவன் பண்ணியிருந்தான். பண்ணி முடித்த உடனே மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டு எங்கேயோ கடத்தின்னு போட்டுன்னு வர மாதிரி கூட்டின்னு போனாங்க. அப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு இதை காமிச்சாங்க. இதை பார்க்க எவ்வளோ பெரிய கட்டையாக இருந்தது. இந்த அங்கிள் செதுக்கி சின்ன சூப்பரான ஒரு மத்து பண்ணிட்டாரு. சரி, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு வெளியே வரலான்னு பார்த்தா மழை போச்சுக்கிச்சு. சரி அப்படின்ட்டு மேகி பேக்கெட் வந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. மேகி பேக்கெட் வாங்கி ரூமுக்கு கிளம்பலான்னு பார்த்தா திருப்பி மழை வந்து நலிச்சு விட்டுச்சு. சரி, அப்படியே ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுனே மேகி கலர்ன பாருங்கள். நான் கலர்ன ஸ்டைலுக்கு மேகி ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்ட பிறகு அதே சரியாக போயிடுச்சு. அப்புறம் திருப்பி கடைக்கு போனோமா இருந்துச்சு. அந்த கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா மேகி யாருக்கும் பத்தலை. அரிசி வாங்கிட்டு வந்துட்டு ஊறுக்காய் கூட தயிர் ஊற்றி சும்மா கலக்குன்னு சாப்பிட்டோம். அது கூட யாருக்கோ பத்தலை. அப்புறம் போயிட்டு நம்மளோட கிளாஸை வாங்கிட்டு வந்தோம். தப்பாக ஒன்றும் நினைக்காதீங்க. நாங்கள் பால் காய வச்சோம். பால் கை வைக்கிறதுல லைட்டாக ஸ்டைலாக பண்ணலான்னு பார்த்து லைட்டாக கீழே ஊற்றிக்கிச்சு. சரி, கீழே போந்து தான் ஏதோ பண்ணுறதுக்காகாதுன்ட்டு பால் பேக்கெட்டை ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தா பாலுக்கு தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். அப்புறம் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அப்புறம் அதை ஒரு வழியாக பூஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பூஸ்ட்டை குடித்து பார்த்தா எங்கே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அது நான் செஞ்சேன், அதனால தான் அப்படி இருந்துச்சு. பூஸ்ட் குடிச்சிட்டு இதோட இந்த நாளை முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.